நீங்கள் ஒரு 8 ஹவர்ஸ் அப்ராக்சிமேட்டாக நீங்கள் ஒரு 8 ஹவர்ஸ் ஒர்க் பண்ணுறீங்கன்னா குறைஞ்சது ஒரு 10 கிலோ தயார் பண்ணலாம். ஒரு கிலோ கம்மியாக 350 370 தமிழ் தான் வரைக்கும் வரும். நோட் பண்ணுறது நோட் பண்ணிக்கோங்க. அதாவது ஒரு கிலோ எவ்வளோ நான் நோட் பண்ணிக்கோங்க. ஹலோ, கம்ப்யூட்டர் கால்குலேஷன் மிஷினில் ஒரு நாளைக்கு நீங்கள் 8 ஹவர்ஸ் அப்ராக்சிமேட்டான கால்குலேஷன் தான், ஆக்டிவிட்டாக சொல்ல முடியாது. ஒரு 8 ஹவர்ஸ் ஒர்க் பண்ணுறீங்கன்னா 10 kg வச்சு தயார் பண்ணலாம். 10 to 12 kg வரைக்கும் இன்னும் 18 kg தான் தயார் பண்ணுறாங்க. அது உங்களுக்கு வேணாம், ஸ்டார்டிங் பண்ண முடியாது. 10 to 12 kg தயார் பண்ணலாம். ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா 350 பீசஸ் வரும். அப்ராக்சிமேட்டாக 350லேருந்து 370 வரைக்கும் கூட வரும். மெட்டீரியலோட அந்த இதை பொறுத்து, மாவு பொறுத்து, கை பொறுத்து. அதை தயார் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 10 கிலோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3500 வச்சுக்கோங்க. 8 ஹவர்ஸ். அதே வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா இது கப் சாம்பிராணி. கப் சாம்பிராணி பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா 10 கிலோ வரைக்கும் தயார் பண்ணலாம். ஒரு நாளைக்கு ஆவரேஜாக 10லேருந்து 12 கிலோ வரைக்கும். ஒரு கிலோ வந்து பார்த்தீங்கன்னா 150லேருந்து 160 கப் வரைக்கும் ஒரு கப் சாம்பிராணி. ஒரே மெட்டீரியல் தான் சார். நீங்கள் எல்லாமே சேம் தான், மெஷின் தான் வேறு. இன்னொன்று கப் சாம்பிராணியில் வந்து கொஞ்சம் ஃப்ராக்ரன்ஸ் கம்மி பண்ணிக்கலாம். ஏன்னா இன்னர் ஃபீலிங்கில் கொஞ்சம் ஃப்ராக்ரன்ஸ் கொடுக்கறதுனால கப் சாம்பிராணியில் கொஞ்சம் ஃப்ராக்ரன்ஸ் கம்மி பண்ணிட்டு இன்னர் ஃபீலிங்கில் வந்து நம்ம ஸ்மெல் கொடுப்பாங்க. சில பேர் அவுட்டர் கப்லேயே கூட வாசனை கொடுத்துடலாம். இன்னரில் வந்து நீங்கள் ஒரு கிராண்டுவல் ஸ்மெல்லு போட்டால் போதும். எல்லாத்தையுமே அவுட்டர்லேயே நீங்கள் ஸ்மெல்லை கொடுத்துடலாம். காய வச்சுக்கணும். இந்த மாதிரி நம்மளோட காஸ்ட்